பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலும் கூட உன்னை வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்திலும் கூட அனலாயிருங்கள் என்கிறதான ஒரு தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. இந்த வேளையிலும் கூட தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அனலாயிரு. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது வெளிப்படுவார் என்பது தெரியாது. ஆகவே நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாய், உங்களுடைய தீவெட்டிகள் எரிகிறதாயும் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாய், அனலுள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதம் நம்மை பார்த்து எச்சரிக்கிறது. ஒரு மனிதனுடைய சரீரத்திலே சூடு இல்லை என்றால் அவன் சரீரம் செத்து போன சரீரமாய் இருக்கும் என்று அர்த்தம். பிறகு அந்த சரீரத்தை கொண்டு போய் ஐஸ் பெட்டியில் வைக்க வேண்டியதுதான் பாக்கி. அதே போலதான் நாமும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அனல் இல்லை என்றால் நாமும் ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கிறோம் என்று அர்த்தம். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு மரித்தவனையும் உயிரோடு இருக்கிறவனையும் ஒன்றாக சேர்ந்து நீங்கள் கட்டுவீர்கள் என்றால் உயிரோடு இருக்கிறவனும் மரித்து விடுவான். எனக்கு பிரியமானவர்களே, ஆகவே என்றைக்குமே அனலோடு தான் சேரும். நாமும் நம்முடைய பழக்க வழக்கங்களும் யாரோடு இருக்கிறது, நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? இந்த வேளையிலே உங்களை சிந்தித்து பாருங்கள். நாம் எதோடு சேர்ந்து கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம்? தேவனோடு பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா? இல்லை என்றால் இந்த உலக மாமிசம் பிசாசுகளோடு சேர்ந்து நாம் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோமா? நாம் எதோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த வேளையிலே உங்களை சிந்தித்து பாருங்கள். உண்மையாகவே நான் அனலாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா? ஏன் பிரியமானவர்களே நாம் அனலாக இருக்க வேண்டும்? பாருங்கள், அணைந்து போன ஒரு மெழுகுவர்த்தி வைத்து கொண்டு வேறு எந்த மெழுகுவர்த்தியையும் நாம் பற்றி வைக்க முடியாது. உங்களுடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை பற்றி பிடிக்குமானால், பற்றி எரியுமானால், நீங்கள் மற்றவருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக, மற்றவருடைய விளக்குகளை ஏற்றுகிறவர்களாக, அக்னியை பற்ற வைக்கிறவர்களாக தேவன் உங்களை ஏற்படுத்துவார். அந்த அக்கினி, அந்த ஒரு இடத்தில் பற்ற வைக்கப்பட்ட அக்கினி அந்த ஊர் முழுவதும், அந்த தேசம் முழுவதும், அந்த நாடு முழுவதும், அந்த உலகம் முழுவதும் பற்றி பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் அசதி, சோர்வு, சோம்பேறித்தனம், சாங்கோபங்கம், களைப்பு, அயர்ப்பு, அயர்த்தி, பரியாசம், வேடிக்கை பார்த்தல், விளையாட்டுத்தனம், கனநித்திரையின் ஆவி, சுகபோகம், இதைத்தான் உலகம் விரும்புகிறது. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குளிரை பண்ண உலக மாமிசம் பிசாசு எப்பொழுதும் உங்களோடு கூட போராடிக்கொண்டே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. லேவியராம் 6:9 வாசிக்கிறோம். தேவன் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நீ ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் கற்பிக்க வேண்டியது என்னவென்றால், சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது இரா முழுவதும் விடிய காலம் மட்டும் பலிபிடத்தில் எரிய வேண்டும். பலிபிடத்தின் மேல் உள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பலிபிடத்தில் எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமா? பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசரிப்பு கூடாரத்தில் எழும்பின அக்கினி, சாலமோன் தேவாலயத்தில் எழும்பின அக்கினி புதிய ஏற்பாட்டு சபையாகிய நம்முடைய இருதயத்திலும் பற்றி எரிய வேண்டும். ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில் நாம் தான் தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்கிறது. புதிய ஏற்பாட்டில் நம்முடைய உள்ளம்தான் பலிபீடம். நம்முடைய உள்ளத்தில் தேவனுடைய அன்பு என்றென்றைக்கும் பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பாருங்கள், ஒரு அடுப்பு அது எரியாமல் அணைந்து கிடக்கும் என்றால் விஷ ஜந்துகள், விஷ பூச்சிகள் உள்ளே வந்து படுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மிக வேதனையோடு சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய அன்பு என்னும் அக்கினி நம்முடைய இருதயமாகிய வெளிப்படத்தில் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்நிய வல்லமைகள் நம்முடைய இருதயத்தில் வந்து படுத்துக்கொள்ளும். பின்பு அவைகள் விரியனைப் போல நம்மை தீண்டக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே,
இப்படிப்பட்ட காரியத்திலே நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கவனமுள்ளவர்களாய் இருப்போம். நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பு என்னும் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்றார் இயேசு. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்றார் சொன்னார் பவுல். நான் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் உண்மையாயிருப்போம். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் ஆவலுள்ளவர்களாயிருப்போம். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, பலிபீடத்தில் எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னீரே. என்னோட உள்ளத்திலே கூட கர்த்தாவே உடைய அன்பு என்னும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்குள் கொழுந்து விட்டு எரியட்டும். எனக்கு உதவி செய்யும். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய வாழ்க்கையில் மிக நன்மையான காரியங்கள் நடப்பதாக காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.